ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆரோ ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆன்லைன் கண்டென்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ஆன்லைன் கண்டென்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் டீச்சிங் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லையுமே. லைவாக கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க, ப்ளஸ் வந்து மெட்டீரியல் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் இங்கிலீஷ்லாம் ஓகே, பட் சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், ஃபிசிக்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர், பாட்டனி, சுவாலஜி எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படி மேக்ஸ் வந்து எப்படி ஈஸியாக டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வேர்டில் தான் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் லேட்டக்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா டீச்சர்ஸும் சரி, ஸ்டாஃப்ஸும் சரி, லேட்டக் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேர்டில் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. வேர்டில் லேட்டக் மாதிரியே பண்ண முடியும், ஈக்குவேஷன்ஸ் டைப் பண்ண முடியும், வித் அலைன்மெண்ட்டும் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஓகே, நான் யூஸ் பண்ண போகிறது இப்போ வந்து 2007 வேர்டு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா 2007 விட யாரும் லோவர் வெர்ஷன் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது கரண்ட்டாக. 2007-10. ஸோ 2007லேயே ஈக்குவேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக டைப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஹையர் வெர்ஷன்ஸில் கண்டிப்பாக டைப் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் 2007 ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லாமே ஒர்க் அவுட் தான் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டைப்பிங் தெரியல அப்படின்னா நம்ம ஒரு ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக இன்சர்ட் போவோம். இன்சர்ட்டில் போய்ட்டு ஈக்குவேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இன்சர்ட் போய் டைப் ஈக்குவேஷன் ஹியர்னு வந்துட்டு உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் தேவைப்படுதுன்னு பார்ப்பீங்க. ஸோ இதில் போய் ஒவ்வொன்றா நீங்கள் சர்ச் பண்ணி டைப் பண்ணுவோம். இதுதான் நம்ம இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது வந்து ஒன்லி தெரியாதவங்களுக்கு மட்டும்தான், தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது. ஓகே, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸையும் இந்த மாதிரி போய் தான் நம்ம கொண்டு வந்துகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த இது இல்லாமல் இப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்சர்ட் ஈக்குவேஷனுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ட்டையும் ஈக்குவல் டு சைனையும் சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் மோடு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஆல்ட் ப்ளஸ் இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் மோட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு லெட்டர்ஸ் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லெட்டர்ஸ் வந்து நம்ம நார்மலாக டைப் பண்ணிவிடுவோம். ஓகே, நார்மல் லெட்டர்ஸாக நம்ம டைப் பண்ணிவிடுவோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் லெட்டர்ஸ் எப்படி டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டினோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டபுள்னு டைப் பண்ணிவிட்டு ஆர் கேபிட்டல் ஆர், அதாவது நான் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே டினோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக டபுள் ஆர்னு கொடுத்துட்டா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பேஸ் பாரை மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் வந்தது. ஓகே, இதுதான் டபுள் என், எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் டபுள் என்னன்னு கொடுத்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பருக்குள்ள ஸ்கிரிப்ட் லெட்டர்ஸ் நமக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்பர்ஸ் வந்துடும். ஸோ எந்த ஒரு நம்ம எழுத்துனாலும் இந்த மாதிரி நமக்கு ஃபைன் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் லெட்டர் பண்ண போகிறோம். ஸோ SCRIPT என். ஓகே, ஸ்கிரிப்ட் என். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் என் கிடச்சிடும். ஓகே, இதை டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிப்போம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் ஒன்லி வந்து ஃபஸ்ட்டு உள்ள இந்த லெட்டர்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இல்லை லேட்டக்கில் வந்து கேபிட்டல் மட்டும்தான் யூஸ் ஆகும், இங்கே ஸ்மால் லெட்டர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்மால் ஏ டைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஏ கிடைச்சது, ஸ்கிரிப்ட் லெட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ க்ரீக் லெட்டர்ஸ்லாம் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். க்ரீக் லெட்டர்ஸ் மீன்ஸ் ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நம்ம எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லெட்டர்ஸை பற்றினா ஏதாவது அதோட நேம் என்ன நமக்கு தெரியும், அந்த நேமை டைப் பண்ணாலே போதும், நமக்கு அந்த லெட்டர் வந்து அப்பியர் ஆகும். ஸோ என்னன்னா முன்னாடி வந்து ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டு டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி அது தெரியலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போவோம், இங்கே போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு க்ரீக் லெட்டர்ஸ் சூஸ் பண்ணுவோம். க்ரீக் லெட்டர் சூஸ் பண்ணி இதில் போய் நமக்கு எந்த லெட்டர் வேணுமோ அந்த ஒரு லெட்டரை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். அந்த லெட்டரை கிளிக் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம், இவ்வளோ நாள் அப்படி தான் கொண்டு வந்திருக்கோம். இது ஒவ்வொரு டைமும் இங்கே போய் தான் நீங்கள் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது. ஓகே, நான் இங்கே போய் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அங்கே போய் இன்சர்ட் பண்ணாமல் இது மியூ அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இதோட நேம் என்ன மியூன்னு தெரியும். ஸோ அந்த மியூக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டு மியூன் டைப் பண்ணி ஸ்பேஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதே மியூ சிம்பிள் வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் அங்கே போய் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மியூ மட்டும் கிடையாதுங்க, ஆல்ஃபான்னு டைப் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா வரும், பீட்டா, காமா, ஸோ டெல்டா, கேபிட்டல் டெல்டா,
ஸோ நீங்கள் எந்த ஒரு க்ரீக் லெட்டர்ஸ்னாலும் எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்னாலும் பேக் ஸ்லாஷ் போட்டு அந்த சிம்பிளோட நேமை டைப் பண்ணால் போதும். சப்போஸ் எனக்கு இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வேணும் அப்படின்னா ஸ்லாஷ் இன்ஃபினிட்டி INFTY ஸ்லாஷ் இன்ஃபினிட்டி டைப் பண்ணி ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்துடும். ஓகே, ஸோ என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா க்ரீக் லெட்டருக்குமே இது சப்போர்ட் ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி ஃபைல் வந்து PDF ஃபைல் என்கிட்ட இருக்குது, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைல் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டென்ட்டோட மெயில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் என்னென்ன வேறு சிம்பிள்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்லி செக் பண்ணி காமிச்சேன். அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற சிம்பிள் /π. ஓகே, /capital PI இது கேபிட்டல் பை. சப்போஸ் எனக்கு தீட்டா அப்படிங்கிற சிம்பிள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், தீட்டா. ஓகே, வேறு என்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா /ψ. ஓகே, ψ ஸ்லாஷ் கேபிட்டல் ψ. ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, ψ கேபிட்டல் ψ. வேறு என்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டா. நெக்ஸ்ட்டு வேறு பார்த்தீங்கன்னா ரோ இருக்குது, RHO ரோ. நெக்ஸ்ட்டு சை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சிம்பிள் ஒமேகா, கேபிட்டல் ஒமேகா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணும்னாலும் சரி அந்த மேத்தமெட்டிக்கல் சிம்பிளோட நேம் அதுக்கு முன்னாடி பேக் ஸ்லாஷ் போட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சிம்பிள்ஸுமே உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரீக் லெட்டர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து சிம்பிள்ஸ்லாம் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு சைன் அஸ் யூஷுவல் பண்ணிவிடுவோம், ப்ளஸ் அஸ் யூஷுவல் பண்ணிவிடுவோம், மைனஸ் அஸ் யூஷுவல் பண்ணிவிடுவோம். ஓகே, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வரும். மைனஸ் ப்ளஸ் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் ப்ளஸ்னும் கண்டினியூஸாக வந்துடும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு டிவிஷன் சிம்பிள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, டிவிஷன் சிம்பிள் இங்கே எங்கேயாவது இருக்கா கீபோர்டில், நம்ம லேப்டாப் கீபோர்டு சிஸ்டம் கீபோர்ட்லேயோ டிவிஷன் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கிடையாது. ஸோ அந்த சிம்பிளை இங்கே எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐவின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு டிவிஷன், டிஐவி மீன் ஃபார் டிவிஷன், அதுக்கு முன்னாடி பேக் ஸ்லாஷ் போட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைட் சிம்பிள் வந்துடும். ஓகே, வேறு என்னென்ன சிம்பிள்ஸ் நமக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன். ஸோ O plus ring sum, that is called ring sum சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், சப்செட், சூப்பர் செட், கப்புன்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூனியன் சிம்பிள் கிடைக்கும். கேப்புன்னு யூஸ் பண்ணிங்கன்னா இன்டர்செக்ஷன் சிம்பிள் கிடைக்கும், கேப். ஸோ இந்த சிம்பிள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேறு என்னென்ன சிம்பிள்ஸ் வேணும், ஆரோஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன், சப்போஸ் ஃபங்க்ஷன் டினோட் பண்ணால் டூன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா /2 டைப் பண்ணிங்க அப்படின்னா 2 சிம்பிள் வந்துடும், A to B. சப்போஸ் F is a function from A to B. ஓகே, இந்த மாதிரி நம்ம டைப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா /up arrowன்னு யூஸ் பண்ணுவோம், /up arrow. ஸோ /up arrow கிடச்சிடும். இதே மாதிரி /down arrowவும் கிடைக்கும் நமக்கு, /down arrow. ஸோ இந்த மாதிரி ஆரோஸும் நம்மளால் கொண்டு வர முடியும். சப்போஸ் இப்போ டபுள் ஆரோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேபிட்டல் ரைட் ஆரோ இப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ஆரோஸ் கிடைக்கும். ஓகேவா? டபுள் ஆரோ மட்டும் டைப் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ கிடைக்கும். டபுள் கேபிட்டல் லெட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் ஆரோஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து நான் பார்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஆக்சன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு எக்ஸ் பார் வேணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்லாஷ் பார் டைப் பண்ணி ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் பார் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பார். இதே டபுள் பார் வேணும்னு நினச்சிங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் பார், ஸோ எக்ஸ் டபுள் பார்னு வந்துடும். ஸோ யூ பார், உங்களுக்கு அண்டரில் எக்ஸுக்கும் அண்டரில் பார் வேணும் அப்படின்னா எக்ஸ் யூ பார். ஸோ எக்ஸ் யூ பார். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் வெக்டர் டினோட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் விஇசி. ஓகே, எக்ஸ் பிஇசி எக்ஸ் வெக்டர். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஹேட் சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா x/hat. ஸோ ஹேட் சிம்பிள். ஸோ எக்ஸ் டாட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் DOT எக்ஸ் டாட். ஸோ இதெல்லாம் ஆக்சன் சிம்பிள்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸ் ப்ரைம் எக்ஸ் டேஷ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா x/prime எக்ஸ் ப்ரைம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி எப்படி சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் நம்ம டைப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நான் x² சொல்லி டினோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் மேத்தமெட்டிக்கல் மோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ Alt+ தான் ஷார்ட்கட் கீ, நான் Alt+ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Alt = சைன் தான். ஓகே, ஸோ நான் இப்போ x² டைப் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்
ஷிஃப்ட் 6 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கிடைக்கும். ஷிஃப்ட் 6 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கேப் சிம்பிள் ஒன்று கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பவரில் என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள், x2. ஸோ x2 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்பேஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்போஸ் எனக்கு A2ன்னு வரணும், ஏ அண்டர் ஸ்கோரில் எனக்கு நம்பர் வரணும் அப்படின்னீங்கன்னா ஏ ஷிஃப்ட் மைனஸ் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அண்டர் ஸ்கோர் நமக்கு கிடைச்சிடும். ஷிஃப்ட் மைனஸ் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் கிடைக்கும். 2 ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா A2 நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, A2. சப்போஸ் எனக்கு ஒரு நம்பருக்கு மேலே இருக்குது, சப்போஸ் நான் x பவர் 22 டைப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், x பவர் 22. சப்போஸ் நான் பழைய மெத்தடை யூஸ் பண்ணுவோம், x22 டைப் பண்ணிங்கன்னா எஸ் x22 வந்துடும். எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் டைப் பண்ணணும். ஸோ A31 சொல்லி டைப் பண்ண போகிறோம், A31. ஓகேங்களா, ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணால் தான் உங்களுக்கு இது அப்பியர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரது, அண்டர் பிரேஸு, ஓவர் பிரேஸு அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்லாஷ் அண்டர் பாருக்கு அப்புறம் நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி A+Bன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஸோ அண்டர் பார்னு வந்துட்டு. இதே உங்களுக்கு பேரந்தசிஸ் வேணும் இல்லை பிரேஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பிரேஸும் டைப் பண்ணலாம். ஓகேங்களா, அண்டர் பார், அண்டர் பிரேஸ், ஸோ எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம ப்ராக்கெட் வந்து நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா A+B⁴ ஸோ ஒன்ஸ் பண்ணிங்கன்னா இதை அந்த டெக்ஸ்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்கெட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் மேத்தமெட்டிக்கல் மோடில். சப்போஸ் நான் இதே ஈக்குவேஷனை நான் வெளியில் இந்த ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் லைனில் நான் டைப் பண்ணுறேன். சாரி, so let's bracket mathematical mode நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், A². ஸோ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், இப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் மேத்தமெட்டிக்கல் மோடுக்குள்ளேயே அந்த ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணுறேன், A². ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டோட ஹைட் வந்து இந்த டெக்ஸ்ட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். பட் இங்கே நார்மல் டெக்ஸ்ட்லாம் அந்த மாதிரி ஆகாது. ஓகே, ஸோ அதனால தான் ப்ராக்கெட்ஸ்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் மோடில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் நிறையா டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ 1 by 1 பார்த்துடலாம். இப்போது சப்போஸ் நான் டிவிஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன், நான் மேத்தமெட்டிக்கல் மோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ A/Bன்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஓகே, A/B. ஸோ நான் இதுக்கு ப்ராக்கெட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட் முடிகிற இடத்துல கர்சரை வச்சு நீங்கள் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்கெட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அதுதான் இதோட பியூட்டியே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸாக பொறுத்த வரைக்கும் சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேரந்தசிஸ் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ரிக்ஸை நான் டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்ட் ப்ளஸ் மேத்தமெட்டிக்கல் மோட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ மேட்ரிக்ஸாக நம்ம யூஸ்வலாக எப்படி டைப் பண்ணுவோம், இந்த டைப்பிங் தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு, இந்த ஷார்ட்கட் கீஸ் தெரியாதவங்க மேட்ரிக்ஸ் எப்படி டைப் பண்ணுவோன்னா மேட்ரிக்ஸ் போகும், இங்கே போய் நமக்கு 2/2 3/3 சொல்லி செலக்ட் பண்ணுவோம், 3/3 போகும். இதில் இருக்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம கண்டென்ட்டாக சூஸ் பண்ணுவோம். ஓகே, கண்டென்ட்டாக சூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ இதே மேட்ரிக்ஸாக இது இல்லாமல் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அங்கே போகாமல் ஷார்ட்கட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லாஷ் மேட்ரிக்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க, ஸ்லாஷ் மேட்ரிக்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்களோட மேட்ரிக்ஸ் என்ட்ரியை டைப் பண்ண போகிறீங்க. என்ட்ரி ஸோ ஏ அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட் என்ட்ரி. தட் மீன்ஸ் ஸோ வேணா இங்கே இருக்க மேட்ரிக்ஸை நம்ம டைப் பண்ணுவோம், இங்கே இருக்க மேட்ரிக்ஸே டைப் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். அண்டு சிம்பிள் அப்படிங்கிறது காலம் செப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ எலமெண்ட் காலம் செப்பரேஷன், இதை காலம்னு சொல்லுவோம். காலம் செப்பரேஷனுக்காக அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். 1 2 நெக்ஸ்ட் 1 3. இது காலம் செப்பரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரோ செப்பரேஷன் பண்ணணும், செகண்ட் ரோக்கு எலமெண்ட் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஷிஃப்ட் 2 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் ரோக்கு வந்துடும் 4. ஸோ செகண்ட் 2,2 எலமெண்ட் என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ எலமெண்ட்டாக ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா காலம் செப்பரேஷனுக்காக அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் 5. நெக்ஸ்ட் ஒன் 6. சாரி, ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் 6. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்டு ரோ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ரோ செப்பரேஷனுக்கு அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும், காலம் செப்பரேஷனுக்கு அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 6 7 8. ஓகே, 6 7 8. இப்போ நீங்கள் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள், அந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சது. இதுதான் ஈஸியஸ்ட் வே.
ஓகே, ஒவ்வொரு எலமெண்ட்டாக இங்கே போய் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக டைப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன மேட்ரிக்ஸ் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஈக்குவேஷன் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். குரூப் ஆஃப் ஈக்குவேஷனாக டைப் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான ஈக்குவேஷன் தான் a+b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் பார்க்க போகிறோம். அதை எப்படி அலைன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நான் ஈக்குவேஷன் டைப் பண்ணிக்கிறேன். a+b ஹோல் ஸ்கொயர்டுக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். சூப்பர் ஸ்கிரிப்ட்டுக்கு shift 6 யூஸ் பண்ணி அந்த சிம்பிள் நம்ம ஜெனரேட் பண்ண போகிறோம். a+ ஹோல் ஸ்கொயர் திஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் a expansion பண்ணிடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் a+b into a+b into a+b. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் இதை எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் ba ப்ளஸ் b ஸ்கொயர். என்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 times ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபார்முலாவோட எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இதுதான் இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பேன்ஷன். நம்ம இப்போது இதை அலைன் பண்ணணும். ஓகே, யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ நம்ம வந்து இப்படி தான் அலைன் பண்ணுவோம். ஓகே, யூஸ்வலாக இப்படி பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு என்ன காம்ப்ளிகேஷன் வரும்னா ஏதோ ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அலைன் ஆகாது. பட் இந்த ஈக்குவேஷனை எப்படி ஈஸியாக நம்ம அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதே ஈக்குவேஷனாக ஸோ இதுதான் நம்ம யூஸ்வலாக பண்ணுற ப்ரொசீஜர். பட் இந்த மாதிரி பண்ணாமல் சிங்கிள் ஸ்டெப்பில் எப்படி நம்ம அலைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் இதே ஈக்குவேஷனை ஒன்ஸ் அகைன் நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ a+b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a+b இன்ட்டு a+b. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் டைப் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டு ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் ba ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போது இந்த ஈக்குவல் டு சைனுக்கிட்ட கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அலைன் அட் திஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் லைன்லையும் அலைன் அட் திஸ் கேரக்டர்னு கொடுத்துடுங்க. ஈக்குவல் டு சைன் அலைன் ஆகிடும். இது எப்போ இந்த மாதிரி அலைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி என்டரை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இது அலைன் ஆகும். ஸோ ப்ரீவியஸாக வச்சு அலைன் பண்ணிங்கன்னா அலைன் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் தட்டுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஈக்குவல் டு சைன் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகே, ஸோ நான் இப்போது ஈக்குவல் டு சைன் கிட்ட கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணி அலைன் அட் திஸ் கேரக்டர்னு கொடுத்துட்றேன். ஓகே, அலைன் ஆகிட்டது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஷிஃப்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துடும். ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 times ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ நான் இங்கே ஈக்குவல் டு சைன் கிட்ட கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணி அலைன் அட் திஸ் கேரக்டர்னு சூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அலைன் ஆகிட்டது. ஸோ எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் கிடையாது. பட் இங்கே வந்து நம்ம மேனுவலாக பண்ணணும். மேனுவலாக பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா இது ஈக்குவல் டு நேராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. செகண்ட் லைன் கொஞ்சம் உள்ளே போயிடுது, இந்த லைன் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு, தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்குது. பர்ஃபெக்டாக அலைன் ஆகலை. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அலைன் பண்ணியிருக்கோம். இதை இன்னும் ஈஸியான வேலை கூட பண்ணலாம். ஓகே, ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஸோ நான் அதுக்கு சிம்பிளாக ஒரு 2 லைன் மட்டும் வச்சு சொல்லி தரேன். அது எப்படின்னு பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. EQ அரே. EQ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் மோட் ஆல்ட் ப்ளஸ் ஸ்லாஷ் EQ அரே, ஈக்குவேஷன் அரே. ஸோ நான் அந்த ஈக்குவேஷன்ஸை அலைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த கமெண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் 2 ஈக்குவேஷன் டைப் பண்ண போகிறேன். அதை எப்படி அலைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ x ப்ளஸ் ஒய். ஸோ நான் எங்கே அலைன் ஆகணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல அட்டு சிம்பிள் யூஸ் பண்ண போகிறேன். அண்டு சிம்பிள் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அண்டு சிம்பிள் ஈக்குவல் டு இசட். நான் இதில் என்ன பர்பஸ்க்காக அண்டு சிம்பிள் கொடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஈக்குவல் டு சைன் வந்து ஈக்குவல் டு சைனுக்கு நேராக அலைன் ஆகணும். ஸோ அந்த பர்பஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த ஈக்குவேஷன் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஸோ நான் ரோ செப்பரேஷன் அட்டு வந்து ரோ செப்பரேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா a+b அண்டு சிம்பிள் ஈக்குவல் டு சைனுக்கு நேரம் அலைன் ஆகணும் ஈக்குவல் டு சின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் அவுட்புட் பாருங்கள் எப்படி கிடைக்கிதுன்னு.
இது பெஸ்ட் வே. x plus y is equal to z, a plus b is equal to c. ஸோ இதான் ஷார்ட்கட் வே, ஈக்குவேஷனை அலைன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வே. ஸோ இதான் பர்ஃபெக்டாக அலைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் மோடு ஸ்கொயர் ரூட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எக்ஸ் வேணும் இல்லை ஒய் வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா SQRT இதான் கமெண்ட், ஸ்கொயர் ரூட்டுக்கான கமெண்ட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஓகே ப்ளஸ் ஒய் சும்மா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் SQRT ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2AB. ஓகே, இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் கிடச்சிடும். ஸோ ஸ்கொயர் ரூட்டை வச்சு வேறு என்னென்ன ஈக்குவேஷன்ஸ்லாம் டைப் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் சப்போஸ் nth ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி நான் ஒரு ஈக்குவேஷன் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. nth ரூட் ஆஃப் எக்ஸ் அதை எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். SQRT ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள கமெண்ட்டு. ஸோ ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. nth ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து nth ரூட் அப்படிங்கிறப்ப n ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. nth ரூட் ஆஃப் அட்டு சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்டு சிம்பிள் எக்ஸ். ஸோ க்ளோஸ் பிரேஸுக்கு பக்கத்தில் கர்சரை வச்சு ஸ்பேஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் nth ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் எனக்கு வேணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சது. ஓகேங்களா? இதான் ஈஸியஸ்ட் வே. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா எப்படி டைப் பண்ண போகிறேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சப்போஸ் நான் ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன். AX² + BX + C is equal to 0. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இதோட சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம். X is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் B² - 4AC டிவைடட் பை 2A டைப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி டைப் பண்ண போகிறதுன்னு பாருங்கள். ஸோ எது காம்ப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். AX² + BX + Cன்னு சொல்லி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதோட சொல்யூஷன் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஃபார்முலா வந்து இங்கே டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே, தி சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் இஸ் the solution of this equation is ஸோ இன்சர்ட்டில் போங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இன்சர்ட்டில் போயிட்டு ஈக்குவேஷன் போவோம். ஈக்குவேஷன் போயிட்டு நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷனாக கொடுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஈக்குவேஷன் கொடுப்போம் அப்படின்னா இதில் நிறையா என்ன ஃபார்மேட்டில் நமக்கு வேணும்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஃபஸ்ட் நமக்கு வந்து A/B அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வேணும். ஸோ அந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறோம். ஃப்ராக்ஷனில் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இதான் யூஸ்வலாக பண்ணுற ப்ரொசீஜர். -B ப்ளஸ் ஆர் மைனஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு ஒன்ஸ் அகைன் நம்ம இன்சர்ட்டில் போயிட்டு ஆப்ரேட்டர் க்ரீக் லெட்டர்ஸில் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். பேசிக் மேத்துன்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்ஸ் அகைன் இங்கே வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் B² ஸ்கொயர் ரூட் ஆஃப் B² மைனஸ் 4AC டிவைடட் பை 2Aன்னு சொல்லி டைப் பண்ணுவோம். ஓகேங்களா? இதான் நம்ம யூஸ்வலாக பண்ணுற ப்ரொசீஜர். X is equal to. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஒரே லைனில் இந்த ஈக்குவேஷனை எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, /குவாட்ராட்டிக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். குவாட்ராட்டிக் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. குவாட்ராட்டிக்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சொல்யூஷன் வந்துடும். ஓகே, சிங்கிள் ஒரே கமெண்ட் தான் /குவாட்ராட்டிக். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக் செட் தியரி நோட்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். Suppose X is an element of A. X is the element of capital X. ஸோ எப்படி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், சென்டென்ஸில் கொடுத்துருக்கோம். இது எப்படி செட் நோட்டேஷனில் எப்படி மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனில் எப்படி டினோட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ மேத்தமெட்டிக்கல் மோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. X is the element of A. That means X belongs to A or X in A. ஓகே, இது எப்படி சொன்னால் X in A, IN capital X, X in X. ஷார்ட்கட் வே X in X. இப்போ ரெண்டு எலமெண்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டு எலமெண்ட் A is the larger than B. A is the larger than B. That means A is greater than B. A is greater than B. இதை எப்படி மேத்தமெட்டிக்கலாக டினோட் பண்ணுறது பாருங்க. A is greater than B. ஜஸ்ட் greater than சிம்பிள் யூஸ் பண்ணிக்குவோம். சப்போஸ் நமக்கு வந்து A is greater than or equal to B அப்படின்னா என்ன பண்ணுவோம். A is greater than or equal to B அப்படிங்கிறப்போ A is greater than or equal to B. A is greater than or equal to B. இதை எப்படி மேத்தமெட்டிக்கலாக
நம்ம கொண்டு வரது a is greater than or equal to b. ஸோ ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் மோட் ஓப்பன் பண்ணணும். a GEQ greater than or equal to b. இந்த மாதிரி ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த சிம்பிள்ஸ் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்டகிரேஷன் சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட கான்செப்ட்ஸில். ஸோ அது எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஸ்லாஷ் இன்டகிரேஷன் சிம்பிளுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம், INT ஸ்லாஷ் இன்டகிரேஷன் மீன்ஸ் INT. ஸோ நான் இங்கே போயிட்டேன். ஸோ இதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு இன்டெக்ரல் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இது நான் மேனுவலாக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே போய் நான் இன்சர்ட்டில் போய் ஈக்குவேஷன்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, f(x) into dx இந்த மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ஈக்குவேஷனை நான் ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஸ்லாஷ் INT மீன்ஸ் ஃபார் இன்டகிரேஷன். ஓகே, இன்டகிரேஷன் f(x) into dx. ஓகே, ஈஸியஸ்ட் வே. ஸோ நான் இப்போ இதில் லிமிட் கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி கொடுக்கலான்னு பார்த்துக்கோங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் மோட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லாஷ் INTன்னு கொடுத்துட்டேன், இன்டகிரேஷன் சிம்பிள். ஸோ லோயர் லிமிட் integration varies from a to b. Okay, so a is the lower limit, b is the upper limit. a is the lower limit, b is the upper limit. So இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டைப் பண்ணிடுவோம் f(x) into dx ன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நம்ம இதை எப்படி டபுள் இன்டெக்ரல் ட்ரிபிள் இன்டெக்ரல்லாம் கொண்டு வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் ஒன்ஸ் அகைன் மேத்தமெட்டிக்கல் மோட் ஸ்லாஷ் உங்களுக்கு டபுள் இன்டெக்ரல் வேணும் அப்படின்னா ஸ்லாஷ் IINT மீன்ஸ் ஃபார் இன்டகிரேஷன். டபுள் ஐனா டபுள் இன்டெக்ரல் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, டபுள் இன்டெக்ரல். ஸோ இதில் நான் லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லோயர் லிமிட் அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரிப்டுக்குள்ள சிம்பிள் இது. நெக்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட் சூப்பர் ஸ்கிரிப்டுக்குள்ள சிம்பிள். ஓகே, ஸோ a to b f(x) into dx. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நான் சப்போஸ் நான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் படிக்கிறேன், நான் எனக்கு காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்லாஷ் OINT. ஸோ OINT அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் இன்டகிரேஷன். ஓகே, சர்க்கிள் இன்டகிரேஷன் f(x) into dx. ஓகே, சர்க்கிள் இன்டகிரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் இன்டகிரேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள்லேயே வந்து மேபி ஆரோ டினோட் பண்ணியிருப்பாங்க, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், லைக் வைஸ். இப்போ நம்ம கிளாக் வைஸ் இருக்க இன்டகிரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்லாஷ் COINT. ஓகே, COINT கிளாக் வைஸ். ஸோ நமக்கு கிளாக் வைஸ் வித் டைரக்ஷனோட நமக்கு ஒரு இன்டகிரேஷன் கிடைச்சிடும் f(x) into dx. ஸோ இந்த மாதிரி இன்டகிரேஷன் சிம்பிள்ஸ் டைப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சம் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது. எஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்டகிரேஷன் சம். ஓகே, சம் சிம்பிள் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, சிக்மா அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கிடைச்சிடும் சம். ஸோ சம் I வேல்யூஸ் வேரிஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். I is equal to 1 to இது எனக்கு சப்ஸ்கிரிப்டில் வரணும். சூப்பர் ஸ்கிரிப்டில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து எனக்கு 10 இருக்குது. ஓகே, I is equal to 1 to 10. ஓகே, AI. ஓகே, AI. ஸோ இதான் சிக்மா, அதாவது சம்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் பண்ணலாம். ஸ்லாஷ் BROD ப்ராடக்ட். BROD மீன்ஸ் ப்ராடக்ட். ஸோ இதுலேயும் நம்ம சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணலாம். சப்ஸ்கிரிப்ட் நீங்கள் மோர் தேன் சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் ஒரு கேரக்டருக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ J is equal to 1. ஸோ சூப்பர் ஸ்கிரிப்ட் அப் டு 100. யா, J is equal to 1 to 100 BG. ஓகே, இது ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேறு என்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோ ப்ராடக்ட் இருக்குது. கோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்டோட சிம்பிள் அப்படியே தலைகீழ் தான் வந்துடும். ஸோ அதையும் செக் பண்ணி பார்ப்போம். கோ ப்ராடக்ட். ஓகே, COPROD கோ ப்ராடக்ட். இந்த சிம்பிள் அப்படியே தலைகீழ் தான் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். மேத்தமெட்டிக்கல் பேசிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இந்த லிமிட் மட்டும் இருக்குது, லிமிட் ஃபங்க்ஷனை மட்டும் பேசாமல் இருக்கும். அந்த லிமிட் ஃபங்க்ஷனை இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடுவோம். சப்போஸ் நான் லிமிட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நான் டைப் பண்ண போகிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 f(x) அப்படிங்கிறது எனக்கு நான் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு அப்படிங்கிறப்ப மோர் தென் 1 கேரக்டர் இருக்குது. நான் அதனால் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். x to a. ஸோ லிமிட் x to a f(x) உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிடச்சிடும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் நம்ம டைப் பண்ண முடியும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f(x) is equal to. சப்போஸ் எனக்கு லிமிட் இந்த வேல்யூஸ் வந்து மேலே வேணும், லிமிட்டுக்கு மேலே வேணும் அப்படின்னாலும் அதுவும் பாசிபிள் தான். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் மோட் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். லிமிட் கமாண்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் x to a
x to a, limit x to a f of x. ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ண வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான். ஸோ இன்னும் இதில் நம்ம என்ன பார்க்காம இருக்கோம்னு பார்த்துட்டோம். ஸோ என்ன சைன் எக்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைன், ஓகே, சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். சப்போஸ் நீங்கள் சைன் இன்வர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. பட் அது எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா ஏ சைன் எக்ஸ்ன்னு டைப் பண்ணுவோம். ஆர்க் சைன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்க் சைன் சொல்லுவோம். இல்லை எனக்கு நான் புக்கில் உள்ள மாதிரி சைன் பவர் -1 வேணும் அப்படின்னாலும் அதையும் டைப் பண்ணலாம். சைன் சூப்பர்ஸ்கிரிப்ட் பவர் -1, சாரி, சைன் பவர் -1 எக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணலாம். ஸோ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம், சிம்பிள்ஸ்லாம் க்ரீக் லெட்டர்ஸ் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், ஆக்சன் பார்த்துருக்கோம், சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், ப்ராக்கெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், ரூட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், ப்ராடக்ட், சம்ஸ், இன்டெக்ரல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அட்லாஸ்ட் ஃபைனலாக லிமிட்ஸ் அண்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது, இல்லை எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, இல்லை இந்த வீடியோவை இப்படியெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னாலும் அந்த ஐடியாஸையுமே நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் மேக்ஸ் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டெக்னிக். ரொம்ப ஈஸியஸ்ட் வே வேர்டு யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இது 2007லேயே ஒர்க் ஆகுது அப்படின்னா இதை விட ஹையர் வெர்ஷன்ஸில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நான் 2016 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லோவர் வெர்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணும். ஸோ இதை விட நம்ம வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த யூடியூப் சேனல் ஆரோ ஸ்டடி சர்க்கிளில் மேக்ஸ் அண்டு லேட்டெக் ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு எம்எஸ் ஆஃபீஸில் பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் அதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை தவிர நம்ம வேறு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஆரோ டைப்போகிராஃபி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கமர்ஷியலாக. ஸோ அதில் என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஆன்லைன் டீச்சிங், PhD thesis and formatting for all universities. ஸோ மோர் தென் ஒரு 70 PhD thesis டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணி அவங்க டிகிரி அவார்ட் ஆகிருக்கு. ஸோ எந்த யூனிவர்சிட்டி? பாரதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியார், அண்ணா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, NIT, பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் உள்ள ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு PhD thesis டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜேர்னலில் ஏதாவது பப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான எந்த ஒரு ஜேர்னலாக இருந்தாலும் சரி அதுக்கான டெம்ப்ளேட்டில் அவங்க கேட்டிருக்க மாதிரி ஃபார்மேட்டில் டைப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எம்ஃபில் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40+ எம்ஃபில் ப்ராஜெக்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கோம். கான்ஃபரன்ஸ் பேப்பர், போஸ்டர் ப்ரெசன்டேஷன் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெசன்டேஷன் ஃபைல் வந்து லேட்டெக்கில் பீமர் அண்ட் பவர் 2 டாக்குமெண்ட் கிளாஸ் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிராஃப் பிளாட் பண்ணலாம், டிக்ஸ் அண்ட் PS டிக்ஸில் பர்ஃபெக்டாக கிராஃப் பிளாட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதுக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கான கிராஃப்ஸை ரெடி பண்ணுறோம். கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணலாம். எக்ஸாம் டிசைன் 2 டாக்குமெண்ட் கிளாஸஸை வச்சு எக்ஸாம் டிசைன் இந்த 2 டாக்குமெண்ட் கிளாஸ் வச்சு கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இதை தவிர வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைல் PDFல இருக்குது அதை நான் லேட்டெக் மாற்றணும் அப்படின்னா அது பண்ணலாம். ஒன்லி டைப்டு மெட்டீரியல், ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் கிடையாது, ஒன்லி டைப்டு மெட்டீரியல் கன்வெர்ட் பண்ணலாம். லேட்டெக் டு வேர்ட், என்கிட்ட ஃபைல் வந்து லேட்டெக்கில் இருக்குது, ஃபியூ ஜர்னல்ஸ் வந்து வேர்டில் கேட்குறாங்க, அது கன்வெர்ட் பண்ண முடியலை அப்படின்னா அதுவும் பண்ணுறோம். என் ஃபைல் வேர்டில் இருக்குது, நான் வேர்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பட் எனக்கு லேட்டெக் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு வேர்டில் உள்ள ஃபைலை லேட்டெக்கில் கன்வெர்ட் பண்ணி தரோம். சப்போஸ் என் ஃபைல் வந்து எக்ஸலில் இருக்குது, சம் கால்குலேஷன்ஸ் டேபிள்ஸ்லாம் எக்ஸல் ஃபைலில் இருக்குது, அது எனக்கு லேட்டெக்கில் வேணும் அப்படின்னாலும் அதையும் லேட்டெக்கில் ரெடி பண்ணி தந்துகிட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்குலாம் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே உள்ள மெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள். யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இது தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பேஸ் அண்ட் லிசன்.